He who eats my flesh and drinks my blood has eternal life. யோவான் 6:54. என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, an invitation. Jesus, the true Pelican, requests the honor of your presence at a meal to be given in his honor. இயேசுவின் அழைப்பு. உண்மையான பெலிக்கான் இயேசு அவரது பெயரால் வழங்கப்படும் விருந்துக்கு உமது பெருமைக்குரிய பிரசன்னத்தை விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணை விருந்துக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த அழைப்பை இன்னும் நாம் உணரும் வகையிலே நற்கருணையை குருவானவர் ஏந்தி, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர், இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்படுவோர் பேறு பெற்றோர் என்று ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் இந்த அழைப்பு கடைசி நேரத்திலும் கொடுக்கப்படுகிறது. ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க, ஃபாதர் இவர் ரொம்ப லேட்டாக வராரு, நன்மை வாங்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நன்மை வாங்கலாம், எந்த நேரத்தில் நன்மை வாங்கலாம். ஆனால் அதற்கு முந்திய தயாரிப்பும் தேவை. அல்லது அது முடியாவிட்டால் நன்மை வாங்கிய பிறகாவது நன்றி கூறி ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும். அதுதான் அதற்குரிய மரியாதை. எந்த தகுதியுடன் நாம் வாங்குகிறோம்? இறைவன் தன்னுடைய இந்த மாபெரும் விருந்துக்கு அவர் இலவசமாக அழைக்கிறார். நன்மை வாங்கும்போது பீடச்சிறுவன் நன்மை கீழே விழாமல் இருப்பதற்காக, அப்படியே கீழே விழுந்தால் தட்டில் விழும் அல்லது துணுக்குகள் விழுவதற்காகத்தான் வைக்கப்படுகிறது. நமக்கு தெரியும். பிரமத சகோதரர்கள் வந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு சிலர் ஏதோ எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே நாமளும் போகலாம் அப்படின்னு அந்த தட்டில் காணிக்கை வைத்து அப்புறம் வாயை பொழப்பாங்க. அதிலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இவங்க நம் சகோதரர்கள் அல்ல. ஆனால் அந்த காணிக்கை வைப்பார்கள். நாம் காணிக்கை முன்னாடி போடுறோம் அல்லது போடுறதில்லை, அது வேற கேள்வி. எதை நான் தருகிறேன்? இந்த பாடல், ஆராதனை பாடலிலே இடியின் ஒளியில் சின்னப்பறை இன்றைய முதல் வாசகத்தில் இயேசு சின்னப்பறை சென்ட் பவுலடியாரை தடுத்து ஆட்கொள்வார். அவர் வேகமாக மாற்றுப்பாதையிலே சென்று கொண்டிருப்பவரை தடுத்து தன்னுடைய பாதைக்கு அழைப்பார். இடியின் ஒளியில் சின்னப்பறை இறைவன் அழைத்து வாவென்று உரைத்தார். எங்களையும் நீர் அழைக்கின்றீர். எதற்காக? உனக்கென உள்ளத்தை அளிக்கின்றோம். இறைவன் விரும்புவது நம்முடைய உள்ளங்களை. அதுவும் எப்படிப்பட்ட உள்ளங்களை? நொறுங்குண்ட உள்ளத்தை இறைவா நீர் புறக்கணிப்பதில்லை என்றையும் கருத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். He invites us to take his life into the very center of our being. That life which he offers is the very life of God himself. நம் வாழ்வின் ஆதாரத்திற்கே தனது வாழ்வை எடுத்து செல்ல அழைக்கிறார். அவர் அளிக்கும் வாழ்வோ இறைவனின் வாழ்வே. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இந்த பார் இவ்வளோ பொய்யை பேசிட்டு போய் நாக்க நீட்டி நன்மை வாங்குறியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை வாங்குகின்ற நாம், இயேசுவை உட்கொள்ளுகின்ற நாம் அதற்கேற்றாற்போல் வாழ வேண்டும்.
பொய், கோள், புரணி இப்படி பல வகையாக பேசிக்கொண்டோ அல்லது அநீத வாழ்வை வாழ்ந்து கொண்டோ இருப்பது அல்ல. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார் என்ற தன்மை எப்பொழுது வரும்? நாம் வாங்குகின்ற நற்கருணை, எப்படி நாம் உட்கொள்கின்ற உணவு அது நம்முடைய சதையாக இரத்தமாக மாறுகிறதோ அதே போன்று இந்த நற்கருணை நாமாக மாறி அந்த விசுவாச சக்தியை, இந்த ஆன்மீக சக்தியை நமக்கு தர வேண்டும். இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலே, என்னுடைய நிலை வாழ்வு பயணத்திலே எனக்கு அது ஆறுதலாக, தேறுதலாக, தெம்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நற்கருணையினுடைய சித்தாந்தம். மத்தேயு 26:28 Drink of it all of you, for this is my blood of the covenant, poured out for many for the forgiveness of sins. அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் உடன்படிக்கைக்கான என் இரத்தம். உங்களுக்காகவும் பலரின் பாவ மன்னிப்பாகவும் சிந்தப்படும் என் இரத்தம். புது நன்மைக்கு படிக்கிற பிள்ளை இப்படி ஒரு கேள்வி கேட்டாள். கொஞ்சம் துடுக்கான பிள்ளை, கொஞ்சம் புத்திசாலியான பிள்ளை. ஃபாதர், அனைவரும் வாங்கி உண்ணுங்கள்னு சொல்லி அப்பம் கொடுக்குறீங்க, அனைவரும் வாங்கி பருகுங்கள்னு சொல்லி நீங்களே குடிச்சுக்கிறீங்களே, எங்களுக்கு கொடுக்கறது இல்லையே அப்படின்னு கேட்டா. நியாயமான கேள்வி. இப்படித்தானே சொல்லப்படுகிறது, அனைவரும் வாங்கி பருகுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும் குடிக்கிறீங்களே, எங்களுக்கு கொடுக்கலையே. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. ஏதோ இது ஒரு சடங்கு போலும், ஆகவே ஃபாதர் இப்படி சொல்லி அவரே இந்த ரசத்தை குடிச்சுக்கிறாரு. அப்படி அல்ல. இயேசுவினுடைய உடலை உண்ணும் பொழுது அவருடைய இரத்தத்தையும் நாம் உண்கிறோம். ஷேக்ஸ்பியர் கதையில் த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற கதையில் ஒரு சம்பவம் வரும். ஒருவன் இன்னொருத்தனுக்கு கடன் கொடுப்பான். அந்த கடனை உரிய நேரத்தில் கொடுக்காவிட்டால் எனக்கு காசு வட்டியும் வேணாம், உன்னுடைய இதயத்திலிருந்து 1 பவுண்டு சதை வேணும் என்று கேட்பான். அவனால் கடன் திருப்பி கொடுக்க முடியல உரிய நேரத்தில். ஆகவே இல்லை, எனக்கு 1 பவுண்டு சதை தான் வேணும் அப்படின்வான். நீதிபதியிடம் போகும். நீதிபதி கேட்பார், இவன் வேண்டுமென்றே இவனை பழி வாங்க வேண்டுமென்று இப்படி கேட்கிறான் என்று புரிந்து கொண்டு அவர் சொல்லுவார், சரி, நீ கேட்டபடியே 1 பவுண்டு சதை மட்டும்தான் எடுக்க வேண்டும், 1 சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது. முடியுமா? முடியாது. சதையும் இரத்தமும் சேர்ந்ததுதான். ஆகவே இயேசுவின் திரு உடலை உண்ணும் பொழுது அவருடைய இரத்தத்திலும் நாம் பங்கு பெறுகிறோம். Straight street leads us in the right direction. When straight street is our main street, then we will see Saul's change to Paul's, sin to salvation, division to reconciliation, sickness to health, death to life. நேரான சாலை சரியான திக்கில் நம்மை அழைத்து செல்கிறது. நேரான பாதையே நம் முக்கியமான பாதை என்றால், சவுல் பவுலாக மாறுவதும், பாவம் மீட்பாகவும், பிரிவு உறவாகவும், நோய்கள் நற்சுகமாகவும், சாவு வாழ்வாகவும் மாறுகிறது. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்பினால் வாழுகின்ற வாழ்க்கைதான் சிறப்பை தரும். இந்த அன்பு என்று சொல்லும் பொழுது, நேற்று சொன்னேன், எத்தகைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லது எத்தகைய பொறி, பிடி, இடுக்கி இவைகளை வைத்துக்கொண்டு காட்டுகின்ற அன்பை போல் இல்லாமல் முழுமையாக கொடுக்கப்படுகின்ற அன்பு, கிராட்டியூட்டஸ் லவ், என்றுமுள்ள பேரன்பு, எவர்லாஸ்டிங் லவ், இறைவன் இயேசு நமக்கு தருகின்ற இந்த அன்பு, இதை உணரும் பொழுது டேஸ்ட் அண்ட் see that the Lord is good, ஆண்டவரை சுவைத்து பாருங்கள் எவ்வளவு இனிமையானவர் என்பது புலனாகும். Blessed Saint John Paul II, Eucharist is too big a gift
to admit any ambiguities and reductions. நற்கருணை என்பது மிகப்பெரிய கொடை, a gift. இதில் மாற்று கருத்தோ குறைத்து மதிப்பிடுவதோ ஏற்பதற்கு அல்ல. ஆகவேதான் தவக்காலத்தில் நான் அடிக்கடி சொல்வேன், சிலுவை பாதை செஞ்சுட்டு அப்படியே போயிடாதீங்க, திருப்பலியில் பங்கேறுங்கள். அதைவிட சிறந்த கொடை வேறு இருக்க முடியாது, வேறு பக்தி முயற்சியும் இருக்க முடியாது. ஜெபமாலையோ சிலுவை பாதையோ அல்லது வேறு ஜெப புத்தகங்களிலிருந்து பக்கம் பக்கமாக எடுத்து படித்தாலும் சரி, ஒரு திருப்பலியினுடைய மாபெரும் கொடை நற்கருணை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The church lives from the Eucharist. It is fire because the Eucharist is ardent. திருச்சபை நற்கருணையினால் வாழ்கிறது. அது நெருப்பு, ஏனெனில் நற்கருணை உயிரூட்டுவது. நெருப்பு என்ன செய்கிறது? நல்லதுக்கும் பயன்படுகிறது, அழிவுக்கும் பயன்படுகிறது. நல்லதை கொடுக்கிறது, உயிரூட்டுகிறது. தீ இல்லை என்றால் முடியாது, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. அதே போன்று நற்கருணை என்பது மிகப்பெரிய சக்தி இறைவன் நமக்கு தருவது. இத்தகைய மனநிலையில் நாம் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நம்மை தனித்து விடுவதில்லை. அவர் நம்மோடு, நமது இலக்கை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார், நம்மை தம்மோடு ஐக்கியப்படுத்தும் எல்லை வரை. The Lord does not leave us alone on this journey. He is with us indeed. He wishes to share our destiny to the point of identifying with us. உளந்தால் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, you are the bread of life, the heavenly food that sustains us now and that produces everlasting life within us. May I always hunger for you and be satisfied in you alone. ஆண்டவராய் இயேசுவே, நீரே வானின்று இறங்கி வந்த உயிரளிக்கும் உயிருள்ள உணவு. உம்மிலே தாகம் கொண்டு உம்மிலே நிறைவடைவேனாக.